அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 22/5/2026 வைகாசி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை ஷஷ்டி திதி. ஒரு மாதத்தில் 2 ஷஷ்டிகள் வரும். ஒன்று வளர்பிறை, மற்றொன்று தேய்பிறை. இந்த வளர்பிறை ஷஷ்டி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் வந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம், சுக்கிர பகவானை வழிபடலாம், அனைத்து பெண் தெய்வங்களையும் நாம் வழிபட வேண்டிய மிக அற்புதமான நாள். அதோடு முருகனையும் நாம் தாராளமாக வழிபாடு செய்யலாம். முருகனுக்கான வழிபாடுகள் என்னவாக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் அதை தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா வளர்பிறையில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது நல்ல பலன்களை நமக்கு தரும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அனைத்து செல்வ வளங்களையும் சுபிக்ஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த வளர்பிறை ஷஷ்டி. முக்கியமாக குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த ஷஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேலே அவங்க இந்த குழந்தை வரம் வேண்டி சிறப்பான திருப்புகழ் பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாடலை பாடி அதுக்கப்புறம் பால் பழம் சாப்பிட்டு தங்களுடைய விரதத்தை முடித்து கொள்வார்கள். முருகனுக்கு உரிய நாள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் நாளைக்கு நீங்கள் தாராளமாக வெற்றிலை தீபம் ஏற்றலாம். நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது 21ஆம் தேதி தானே ஷஷ்டி அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இன்னும் சில பேர் 22ஆம் தேதி தானே ஷஷ்டி அப்படின்னு குழப்பம் இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 6:30 மணி வரைக்கும் தான் இந்த ஷஷ்டி திதி அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அந்த திதி தான் அந்த நாளோட திதின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு நாளை முழுக்க நீங்கள் முருகனுக்குரிய வழிபாடுகளை செய்யலாம். நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும். நீங்கள் என்ன காரியம் நினைச்சாலும், வீடு கட்டணும், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, திருமண வரம் வேண்டும், குழந்தை வரம் வேண்டும், அல்லது நான் நினைத்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சந்தோஷமாக இருக்கணும், கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கணும், பிடித்த இடத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், பிடித்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை இப்படியெல்லாம் கிடைக்கணும், நாங்கள் ஆரோக்கியமாக வாழணும், கடன் சுமை அப்படிங்கிறது தீரணும், வழக்கில் வெற்றி வரணும் அப்படின்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, முருகனை மனதார வேண்டி இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் முருகனுக்கு உரிய நாட்களில் போடலாம். அதிலும் நாளைக்கு நீங்கள் 6 வெற்றிலை அவசியம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நடுவில் இதை மாதிரி 2 அகல் நீங்கள் வையுங்க. அடியில் ஒரு அகல், அதற்கு மேலே இன்னொரு அகல். இந்த அகலில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு நீங்கள் இந்த தீபத்தை நாளைக்கு ஏற்றலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஏற்றலாங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா சூரிய உதயத்தின் போது அந்த ஷஷ்டி திதி தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கந்த ஷஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் இதை நீங்கள் படிக்கலாம். வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இது எல்லாமே நீங்கள் படிக்கலாம் அல்லது காதால் கேட்கலாம். ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளை 108 முறை உங்களால் முடிந்தால் உச்சரிக்கலாம் அல்லது எழுதவும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லும்பொழுது நீங்கள் செவ்வரளி மலர் கொண்டு போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நாளைக்கு நம்ம இந்த வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறோம். இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்பொழுது நாம் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன? நாளைக்கு இந்த தீபம் மட்டும்தான் ஏற்றணும்னு கிடையாதுங்க. நீங்கள் பாலாடை தீபம், செங்கல் தீபம் அப்படின்னு முருகனுக்கு உரிய தீபம் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பு மேலே தேங்காய் வைத்து வழிபாடு செய்வது, சொந்த வீடு வேணும்னு விரும்புகிறவங்க அந்த வழிபாடு செய்யலாம். அவங்க வைகாசி செவ்வாயில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ அதை தவற விட்டவர்கள் கூட நாளைய தினம் அந்த வழிபாட்டை தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. இப்போ இந்த அகலுக்கு கீழ் நாம் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் தரையை சுத்தம் பண்ணிவிட்டு ஷட்கோண கோலம் போட்டு அதற்கு மேலே இதை மாதிரி ஒரு தட்டில் 6 இலைகளை வையுங்க. காம்பு பகுதிகளை வெற்றிலையில் வைங்க. காம்பு பகுதியை எடுத்து இதில் நீங்கள் போட்டுடணும். அழகாக மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வைத்து ரொம்ப அழகாக நீங்கள் அலங்காரம் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
கீழே இருக்கக்கூடிய இந்த அகலில் நாம் வைக்க வேண்டிய 2 முக்கியமான தானியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மொச்சை, இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது துவரை. ஸோ இதை 2த்தையும் நம்ம எடுத்துக்கணும். மொச்சை அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரிய தானியம், துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உரிய தானியம். ஏற்கனவே நம்ம வெள்ளிக்கிழமையில் இந்த மொச்சை தீபம் ஏற்றுவது எவ்வளவு மிக நல்ல பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். எதற்குமே அவங்க வந்து கஷ்டப்பட தேவையில்லை. அவங்க நல்ல ஒரு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று இருப்பார்கள். யாருக்கெல்லாம் இந்த சுக்கிரனோட அருள் இருக்கிறதோ அவங்க எல்லாம் அந்த கலையுணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள். தங்களை அலங்காரம் செய்து கொள்வதில் கொள்ளை பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஸோ அந்த அருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மொச்சை எடுத்துருக்குறோம். அதே போல் பிடித்த வேலை, கை நிறைய சம்பளம் வேணும் அப்படின்னா இந்த துவரம்பருப்பு தீபம் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஏற்றுவோம். ஸோ அதற்காக வெள்ளை மொச்சையும் துவரையும் இப்படி வைத்து அதற்கு மேலே ஜஸ்ட்டு நீங்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் போட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த வெற்றிலையோட காம்புகளை போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் ஏற்றி வைக்கும் பொழுது நல்ல ஒரு நறுமணம் அப்படிங்கிறது அந்த வீடு முழுக்க வந்து வீசுங்க. நெய் தீபம் முருகனுக்கு உரியது. அது நம்முடைய உள்ளத்தை மட்டும் சுத்தப்படுத்தாது. இந்த தீபம் ஏற்றி அந்த சுடரை பார்க்கும்பொழுது நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மட்டும் போகாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் அந்த இடத்த விட்டு நீங்கிடும். நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் அந்த இடத்துல அதிகரிக்கும். நெய் தீபம் ஏற்றும் பொழுது அதிலே வந்து நீங்கள் இந்த வெற்றிலை காம்புகளை போடும்பொழுது அவ்வளவு ஒரு நல்ல நறுமணம் அப்படிங்கிறது வீசும். இந்த நறுமணத்தை நம்ம நுகரணும். நம்ம மட்டும் இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 15 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்ம இந்த வெற்றிலை தீபத்துக்கு முன்பு அமர்ந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் நாளைக்கு முருகன்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, வெற்றிலை தீபம் நாங்கள் கோவிலில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கோவிலில் ஏற்றிட்டு நீங்கள் அமைதியாக அந்த தீபத்துக்கு முன்பு ஒரு 20 நிமிஷம் அமர முடியுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழல் கோவிலில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஏற்றினாலும் சரி கோவிலில் ஏற்றினாலும் சரி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும். அது மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். அதே போல் சின்ன முருகர் சிலை வேல்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு நாளைய தினம் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த எளிய வழிபாட்டை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.